தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவனே, யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் துயின்றவனே, காவிரினல் நதிப்பாயும் கண்ணபுரத்தின் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாளின் மங்களாசாசனம். எல்லாரும் வந்து அடி வணங்கக்கூடிய ஒரே திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். அதனால தான் பிரபந்தத்தில் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் படைத்தவரே, எல்லாத்தையும் படைத்தவர் இவர் ஒருத்தர் தான். சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணான ரங்கநாத சுவாமி தான். அதனால் கொண்டாடக்கூடிய திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் பிரதானமானது. அந்த பிரதானமான திவ்ய தேசம் எதுக்குன்னா, மற்ற கோவிலுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா, ஆகமமாகட்டும், பிரபந்தமாகட்டும், வேதமாகட்டும், இது மாதிரி ஒவ்வொன்றும் சிறப்பாக நடக்கிறதுக்கு மற்ற கோவில் நடந்தாலும் நடக்கலைனாலும் ஸ்ரீரங்கத்தில் நடந்தால் அது எல்லா திவ்ய தேசம் நடந்த மாதிரி ஒரு விசேஷ அனுகிரகம் பண்ணக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கம் பெருமாள். அதில் பிரம்மோற்சவம் அப்படின்னாவே மக்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா பெருமாளுக்கு என்ன சந்தோஷம்னா, தன்னை வந்து பார்க்க முடியாதவர்களுக்கும் தாம் போய் அனுகிரகம் பண்ணுறார். அதில் இந்த சித்திரை பிரம்மோற்சவம் விசேஷமாக கொண்டாடுறோம். இந்த கோவிலில் வரவா அத்தனை பேரும் இந்த 10 நாளும் நீங்கள் எங்கே திரும்பினாலும் கோவிந்தா 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 தான். படிப்புங்கிறது எல்லா விஷயமான ஞானம் கிடையாது. ஆனால் பெருமாளை வந்து தான் வாயால், அதனால தான் சகசநாமே அதெல்லாம் சொன்னார். 1008 திருநாமங்கள் சொல்லும் போதும் ஏதாவது ஒரு திருநாமங்கள் ஒரு நாள் சொன்னால் கூட அந்த அந்த ஆத்மாவை காப்பாற்றுறேன்னு சொல்லி பகவான் பரமாத்மா ப்ராமிஸ் பண்ணிருக்கார், சத்தியம் பண்ணிருக்கார். அதில் இந்த கோவிந்தாங்கிற நாமத்துக்கு மட்டும் மிக சிறப்பாக சொல்லியிருக்கான். இந்த ஒரு வார்த்தை சொன்னாவே ஆழ்வார்கள் மங்களாசாசனத்திலேயே சொர்க்கமே நரகமாகுனர். நரகமே சொர்க்கம். நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் சொர்க்கம் சொல்லுவோம், ஆனால் நரகமே சொர்க்கமாகுமா அந்த ஒரு வார்த்தை சொன்னாவே. அப்படியாப்பட்ட ஒரு விசேஷமான நாளில் இங்கே வரக்கூடிய ஜனங்கள் மொத்த பேரும் எந்த பக்தி பூர்வமாக கிடையாது. ஞான மார்க்கம், வைராக்கிய மார்க்கம், நிறைய மார்க்கங்கள் சொல்கிறான். அதில் இது ஒரு மார்க்கம் என்ன, முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது. அந்த அர்ப்பணிப்பில் ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தைகள் சொல்கிறது. அதில் கோவிந்தான் திருநாமத்தை சொல்லி இந்த ஊரில் இந்த பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக நடக்கிறது. அதில் இன்றைக்கி வந்து துவஜாரோகணம்னு சொல்லுவோம், கொடி ஏறுதல். கொடி ஏறுதல் எதுக்குன்னா, உலகத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த கோவிலில் இன்றைக்கி இந்த உற்சவம், சித்திரை உற்சவம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக கொடி ஏற்றுன்னு சொல்லுவோம். அதை இன்றைக்கி கருட கொடின்னு சொல்லுவோம். அந்த கருட கொடி ஏற்றி திருவிழாவை ஆரம்பிச்சிருக்கோம். வரப்போகிற நாள் முழுக்க ஒவ்வொரு விதமான வாகனங்கள், ஒவ்வொரு விதமான அலங்காரங்களோட பெருமாள் திருவீதி மண்டபங்கள்லாம் போகிறார். கடைசி நாள் வந்து தேர், ரதம் சொல்லுவோம், சித்திரை தேர். அந்த சித்திரை தேரில் பெருமாள் எழுதி சித்திரை வீதி வலம் வந்து பக்தர்கள் அருளாய் பாடிக்கிறார். கடைசி நாள் தீர்த்தவாரியோடு இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுது. எல்லா ஜனங்களும் இங்கு வந்து சேவித்தாலும் சரி, இந்த தொலைக்காட்சி மூலம் சேவித்தாலும் சரி, அவளுக்கும் அதே கருணையை தரத்துக்கு பகவான் காத்துருக்கார். எல்லாரும் எல்லா நலன்களும் பெறணும்னு அடியேனும் பிரார்த்திச்சுக்கிறேன்.